இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படட்டும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். எல்லாரும் பார்க்க எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். தெரிஞ்ச வசனம் தான், தெரிஞ்ச வசனம், எப்போ வாசிக்கிற வசனம். ஆனா இதுல உள்ள கொஞ்சம் சத்தியங்களை நம்ம கொஞ்சம் அறிந்து கொள்ளும். 1ல 16 17 18 அவர் கலிலேயா கடலோரமாய் என்ன பிடிக்கிறவர்களாய் இருந்த மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோன் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடல்ல வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதுல என்ன சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்கள், ஒவ்வொரு சீசர்களையும் தேவன் அழைத்த விதம் ஒவ்வொரு சூழ்நிலையில அழைக்கிறார். இவங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க கிடையாது, நல்ல தொழில் செய்கிறவங்க, நல்ல மீன் பிடிச்சி நல்ல வருமானங்கள், எல்லா ஆசீர்வாதமும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட மனுஷர்கள்ட்ட ஆண்டவராக இயேசப்பா அந்த கடலோர நடந்து வந்துகிட்டே இருக்கிறார். முதல்ல நீங்க ஒரு ரகசியத்தை நீங்க புரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த ரட்சிப்பு நம்ம சொல்லுவோம். சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டாலும் ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு சில காரியங்கள் உண்டு. இங்க நாம இயேசுவை பின்பற்றி போகணும்னா என்ன செய்யணும்? இதான் தலைப்பு. இயேசுவை பின்பற்றுவதற்கு நம்ம நிறைய காரியங்களை பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த காரியங்கள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம பார்க்க போறோம். உடனே இயேசப்பா அழைச்ச உடனே கச்சேரியும் அந்த இதெல்லாம் அடிக்க இயேசப்பா அழைச்ச உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா கையில வச்சிருக்கிற வலைய கீழே போட்டுருக்காங்க. அப்ப இயேசப்பா நம்மளை அழைக்கும் போது, இன்னைக்கு நீங்க அவரை பின்பற்றும் போது நம்ம கையில ஒரு வலை இருக்கு பாருங்க, வலை. இந்த வலையை நம்ம போட்டு கீழே போட்டோம். இந்த வலையை நீங்க கீழே போட்டுக்கிட்டுனா கிறிஸ்துவை பின்பற்ற முடியும். நம்ம வலையை வச்சுக்கிட்டு பின்பற்ற முடியாது. இந்த வலை என்ன வலைன்னு கேட்டீங்கன்னா உலக பிரகாரமான வலை, உலக பிரகாரமான மீன்பிடிப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய மீன்பிடிப்பு இருக்கிறது, உலக பிரகாரமான மீன்பிடிப்பு இருக்கிறது. எப்படியாகிலும் சபையில ஜனங்களை சேர்க்கணும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறது. எப்படியாகிலும் ஒரு கூட்ட ஜனத்தை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்தவான்கள் போராடிட்டு இருக்கிறது. ரெண்டு விதமான போராட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க உலக பிரகாரமாக மீனை பிடிச்சீங்கன்னா அந்த மீன் பிரயோஜனப்படாது. உலக பிரகாரமான வலையை வச்சுக்கிட்டு உலக பிரகாரமான சுவிசேஷத்தை சொல்லி உலக பிரகாரமான வார்த்தைகளை சொல்லி ஒரு மனுஷனை இயேசுக்குள்ள கொண்டு வந்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர்கள் முதல்ல ரட்சிக்கப்பட மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க, கர்த்தரை ருசித்து பார்க்க மாட்டார்கள். அல்லேலூயா. இயேசு என்கிற சத்தத்தை கேட்கும் போது இயேசு கர்த்தருடைய குரலை பாருங்க, அவர்கள் முதலாவது தேவ குரலாக பார்த்தார்கள், தெய்வ குரலாக பார்த்தார்கள். ஒரு யூதன் அவ்வளவு சீக்கிரமா யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவங்க ரொம்ப ஒரு கரடு முரடாக இருந்தது, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க எத்தனை நாடுகள் சொல்லுது யுத்தத்தை நிறுத்தவே மாட்டாங்க.
செய்வார்கள். மற்றபடி நான் எந்த காரியத்தையும் கேட்க மாட்டேன். பாருங்க, முதலாவது தேவ சத்தத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் உணர வேண்டும். கர்த்தருடைய சத்தம் எங்க இருக்கு தெரியுமா? உங்க கையில தான் இருக்கு. பைபிள். பைபிள். இந்த பைபிள்ல இருக்கிற இந்த வார்த்தைகள் தேவனுடைய சத்தம். அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் எழுதப்பட்டது. அந்த சத்தம் வனாந்தரத்தை என்ன செய்யுமா? அதிரப்படும். சாதாரண சத்தம் அல்ல. அந்த சத்தம் உங்க வாழ்க்கையை மாற்றிக்கும். அப்படியே திரும்பி போட்டோம். ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்டுக்குள்ள எல்லாமே மாறிவிடுகிறது. இயேசு சாதாரண நீங்க இடப்பட்டு இருக்காங்க. இயேசு ஏதோ ஒரு போட்டால வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு ஆடு வீட்டு பாப்போல நிக்கிற அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. பைபிள் சொல்லுகிறது 1000 சூரியனுக்கு அவர் ஒப்பானவர். 1000 சூரியனுக்கு அவர் ஒப்பானவர். அதனாலதாங்க அவர் தெய்வமா பூமியில வரல. ஆனால் அவருடைய தேவத்துவம், தெய்வீக தன்மை ஆங்காங்கே பைபிள்ல வெளிப்பட்டது. அதை யாராலையும் மறுக்க முடியாது. அதான் சொல்றாரு, நானே அவரின் மீது விசுவாசி. நானே அவர் தான் யாரு? அந்த அவர் யார் சொல்லுங்க பாப்பா சத்தமா? பிதா. பிதா. நானே அவருக்கு நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவத்திலே செத்து போயிருவீங்க. இயேசுவை யாருன்னு தெரியாமே நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? எப்படி அந்த ஜெபம் கேட்கப்படும்? ஒரு மனுஷன் இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு இயேசு யாருன்னு தெரியல. இயேசுடைய வல்லமை தெரியல. இயேசுடைய அந்த அந்த அபிஷேகத்தை பத்தி தெரியல. அவர் எதோ அதான் சொல்றா, கிறிஸ்துமஸ் வந்தா பாதகனா மாறிடுவார். கிறிஸ்துமஸ் வந்தா யார மாறிடுவாரு? பாதகனா மாறி வெண்ட சாப்பிட ஆரம்பித்தார். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது புது வருஷம் வந்தாச்சுன்னா இயேசுவை பிடிச்சி சிலுவை, சாரி இது குட் ஃப்ரைடேவா, அது வந்தா வளர்ந்துருவாரு. அவரை பற்றி அடுத்து கொலை செய்யும். இயேசு அவர் தெரிந்து வைத்திருக்கிற விதத்தை சொல்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா 3வது நாள் உயிர் திறந்தார் சொல்லிக்கிட்டு என்ன செய்யறோம்? எல்லாரும் ஒரு மெழுகுவர்த்திட்டு என்ன செய்யறோம்? அவன் இப்ப மெழுகுவர்த்தியா பத்ததா அந்த கையில இருக்கு ஒண்ணு போடா, எனக்கு தெரியல. நாமெல்லாம் இருக்கும்போது ஒரு மெழுகுவர்த்தி நிற்பேன். நான் மெழுகுவர்த்தியை கொண்டு போறதுக்கு குளிர்காயிருக்கு. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாரும் மெழுகுவர்த்தி வச்சிருக்கா, எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியாது. துக்க வெளியில கஞ்சி குடிக்கணும். நல்ல அழகா ஊருகா பார்த்தா ஊருகாலாம் கிடைக்கும். அப்படிதானே? நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இயேசுவை என்ன விதத்துல நம்ம வச்சிருக்கிறோம்னா, கிறிஸ்துமஸுக்கு தொட்டில போட்டு ஆட்ட முடியும். கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, தயவு செய்து யோசிச்சுப்பாரு. ஒரு பாரம்பரியமான வலையை கையில் வச்சிருக்கிறது. அவர் ராஜாவே ராஜா. அவர் தாலாட்டு நல்லது. இயேசு பிறப்பின் பாட்டுகள் எல்லாம் பாடுறது நல்லது. அவருடைய மரணத்தை நினைத்து பாடுற பாட்டெல்லாம் நல்லது. ஆனால் இயேசுவை ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நாம கொண்டு போறதுதான் அது ஒரு சிந்திக்க முடியாத ஒரு காரியம். இயேசுவை அப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் குழந்தையாக இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு ஒரு குரூப் அவரை குழந்தை இயேசு, குழந்தை இயேசு. அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா யாராவது ஒரு பாதுகாவலர் தூக்கி வச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அவருக்கு இடுப்புல இயேசு இருப்பாங்க. அதாவது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியம், சங்கடமான ஒரு காரியம். அவர் நம்மை எல்லாம் தூக்கி சுமக்கிறார். உலகத்தின்
சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அதோ அப்படின்னு சொல்லி யோவான் காட்டி கொடுக்கும் போது அவரை பின்பற்றுங்கள். எல்லா மனுஷரையும் அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். அவரை நம்ம சுமக்கிறோம். உலகத்தான் பாடலாம். இன்னைக்கு இயேசு தெரியல. ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு, நான் கேட்கிறேன், மனசுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு. இவங்க எல்லாம் பிஹெச்டி முடிச்சவன், அவன் என்ன பிடிஏ முடிச்சவன் எனக்கு தெரியல. இயேசு தேவன் அல்ல, அவர் மனிதன் அப்படின்னு பிரசங்கம் பண்றார். பைபிள் எந்த இடத்துல இருக்கிறது? பேர் சொல்ல அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வியூஸ் அப்படி இருக்கிறது. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கிறது. உலக மனுஷன் பாட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமா, அவர் கண்ணதாசன் எழுதின பாட்டா எனக்கு தெரியல. ஆமா, விண்ணுலகில் இருந்து தேவன் மண்ணுலகிற்கு இறங்கி வருகிறார். யார் இறங்கி வர்றாரா? தேவன் இறங்கி வர்றாருன்னு ஒரு உலக மனுஷன் பாட்டு எழுதி வச்சிருக்கிறார். சாதாரண வெளிப்பாடு இல்லைங்க அந்த மனுஷனுக்கு. நமக்கு தெரியல, இயேசு தெரியல. இயேசு ஒரு சாதாரண மனுஷனா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பல சிக்கல் அடைய மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இயேசுக்கு மிஞ்சின சக்தி இந்த பூமியில ஒரு சக்தி கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. வெளிங்கிற மனுஷன் சாதாரண ஒரு மனிதன். அந்த சராசரங்கள் 33 கோடி தேவர்கள் என்று சொல்லக்கூடிய பிசாசுகளை எக்காலங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன கண்டு அது பயப்படுது? வெளிங்கிற மனுஷனை கண்டு பயப்படல. வெளிங்கிற மனுஷனை கண்டு அது பயப்படல. வெளி ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அது பயப்படுகிறது. அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனை கொண்டு தேவன் இவ்வளவு தவறான காரியங்களை செய்கிறார் என்றால் அவர் எவ்வளவு மகிமை உள்ளது. ஏன் நம்மால உணர முடியல? நீங்க என்ன செய்றீங்க? நம்ம அதான் சொல்றோம், இறுதி இயேசுவை தெரியல. இயேசுடைய சத்தத்தை நம்ம கேட்க விரும்பல. இயேசுவா சொல்றாங்க, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். எங்கே இருந்தாலும் நான் பாருங்க, எங்கேயோ ஒரு மூலையில போறது அப்படிதானே. எனக்கு பைபிளுக்கு சம்மதமே கிடையாது. 100-150 வருஷத்துக்கு முன்பாக நான் ஒரு ரோமன் கத்தோலிக்கன். எத்தனை தலைமுறைகள் தெரியாது. எங்க குடும்பக்காரங்க கட்டி அன்னைக்கு இப்ப அதை இடிச்சு எல்லாரும் கட்டி இருக்கிறாங்க. குருஸ்தடின்னு சொல்லுவாங்க. ஒரு மிக்கல் அடிதூதர் கோயில் இருக்கிறது. நான் தைரியமா சொல்லுவேன், எல்லாருக்கும் தெரியும். அதை கட்டினவர்கள் எங்க குடும்பம். இப்ப ஊரு இதெல்லாம் நான் சொல்றது பல 100 வருஷத்துக்கு முன்பாக அதை கட்டி அதை ஆட்சி செய்து அதில் இருந்தவர்கள் எங்க ஃபேமிலி தான், எங்க மூதாதையர். அப்புறம் அதே வெளியே இருந்து வந்தவங்க அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் குடும்பங்கள் சொந்தங்கள். ஆனா நான் எத்தனை தலைமுறை எனக்கு தெரியாது. எங்க தாத்தாவுக்கு தாத்தா ஆர்சிக்காரர். எங்க தாத்தாவுக்கு தாத்தா யாரு? ஆர்சிக்காரர். நான் எங்கேயோ கிடக்குறேன், ஒரு சாக்கடை கிடக்குறேன். ஒரு நாள் தேவ சத்தத்தை நான் கேட்டேன். ஏன்னா நான் அவருடைய ஆளு. கையில இருக்கிற வரையெல்லாம் தூக்கி போட்டு நீ வா, ஏன் முன்னாடி வா. இப்ப நீங்க நினைப்பீங்க, ஸ்பெஷலா தேவன் சத்தம் போடுவாரா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. போட மாட்டாரு. சிலர் அப்படி கூப்பிட்டுருக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் எனக்கு அவருடைய வசனம் தான் சத்தமாக இருந்தது. அந்த வார்த்தை தான் சத்தமாக இருந்தது. நான் நல்லா பாத்தீங்கன்னா, நீர் தேடி நிம்மதி இயேசு தருவாங்க எழுதி போட்டிருக்கு. அந்த வார்த்தை தான், நீ தேடும் நிம்மதியை நீ இந்த உலகத்துல தேடாத, மனுஷங்கிட்ட போய் தேடாத, ஃப்ரெண்ட்ஸ்கள் கிட்ட போய் தேடாதுங்க, இல்ல காசு பணத்தை வச்சு தேடாதுங்க, டாஸ்மாக் கடையில போய்
இங்கேயும் தேடாது, கிடைக்காது. நீ எங்க போனாலும் கிடைக்காது. நாமெல்லாம் ஒழிச்சு எரிஞ்சவனு சொல்லுவாங்க தெரியுமா? இங்க இருக்கிற நம்ம பிள்ளைங்கெல்லாம் வாலிபர்கள், இதெல்லாம் யூத்து கிடையாது, ஊத்து. ஸ்போர்ட்ஸ்ல கொடிகட்டி பறக்கும், கொடிகட்டி பறக்கும். 10 அடி 15 அடிக்கு மேல இருந்து ஜாடுனா ஜாடு. மரம் ஏறனா எத்தனை விதத்துல மரம் ஏறணுமோ யாரு, நடந்து யாரு, நெஞ்ச கொடுத்து யாரு, கையை கொடுத்து யாரு. நம்ம தம்பி பாபுக்கெல்லாம் தெரியும், நம்ம சாதனைகள் நிறைய தெரியும். என் ஊருக்காரங்க கேட்டீங்கன்னா போல் வாழ்த்து 13 வயசுல ஜாடு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒருத்தன் ஜாடிக்கிட்டே இருந்தேன். என்ன பெரிய பெரிய போல் வாழ்த்துங்க தெரியுமா உங்களுக்கு? நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நல்ல சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு. கம்பு இருக்கு பாத்தீங்களா, இதை குத்தி மேலோட எழுதிச்சாங்க. டிஸ்ட்ரிக்ட்ல 2வது, டிஸ்ட்ரிக்ட்ல 2வது. அதனால தம்பிமார்கள் நினைச்சாங்க ஏதோ என்ன நிறைய நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஒரு 100 கிலோ ஊடையெல்லாம் வீட்டுக்கு வாழ வச்சீங்கன்னா சும்மா கொண்டு வந்து அங்க இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. போயில்லை 2 கூட சிவந்தால 2 கங்கத்துல போய் சும்மா அசால்ட்டா கொண்டு வரும். இப்ப சமீபத்தில் கூட கொண்டு வந்திருக்கிறேன். நான் இருக்கிறேன் ஜவல, கேட்டு பாருங்க. ஒரு நாள் சொன்னேன், நான் எடுப்பேன். நம்ம சர்ச்சா நடக்கும்போது தூக்கி 2 தூக்கி நம்ம கொண்டு வந்து போட்டு நம்ம முடியல. எங்க ரட்சிக்கப்பட்டவங்க? நான் ஏன் இதை சொல்றேன்டா, பல்ல கடிச்சு சைக்கிள் தூக்கு அப்படியே பாத்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுவாங்க. சைக்கிள் அப்படியே தூக்கணும், தூக்கிடுவேன். கீழே இருந்து கை முடக்காம தூக்கணும். என்ன பார்த்தா யாராவது சொல்லுவாங்களா? வாலிபால் ஸ்டேட் அளவுல சொல்றேன், எல்லாருக்கும் ஸ்டேட் அளவுல வாலிபால் எப்பயாரு சொல்லி ஜே போட்ட ஊர்கள் எத்தனையோ உண்டு. எல்லாம் எல்லாம் மாறி ஏற்று ஒருவரே மெய். பல நண்பர்கள் உண்டு மாவட்டத்தில், பல ஃப்ரெண்ட்ஸ் உண்டு எனக்கு. பெரிய பெரிய அளவில் உள்ளவங்க எல்லாம் எங்க வீடு தேடி வருவாங்க, வந்து நிற்பாங்க. சில கிளப்புகளில் விளையாடுவதற்காக பஞ்சாயத்து பிரசிடண்ட் வந்து நிற்பாங்க. ஒத்தகை நின்று ஒரு நபரா நின்று ஒரு முழு டீம் 5 கேம் ஒத்தகை விளையாடி நம்ப மாட்டேங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நல்ல பவர் இருந்தாலும் வேலை எழும்பணும், ஜம்ப் பண்ணணும், அடிக்கணும், பிளாக் அடிக்கணும், வரணும். ஒரே ஒரு ஆள். மிச்ச உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த பந்தை எடுத்து தான் கொடுப்பாங்க. நடந்த சம்பவம் என்ன ஜே போட்டு தூக்கி தலையில தூக்கி வச்சிருந்தாங்க. சந்தோஷம் ஒண்ணும் கிடையாது, மகிழ்ச்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்கேயோ ஒரு விரக்தி. நண்பர்கள் நல்ல நண்பர்கள் தான், புதவலை அறுக்கிற நண்பர்கள் அல்ல. எனக்கு கிடைச்ச நண்பர்கள் நல்ல நண்பர்கள். இதெல்லாம் குப்பை, இது ஆகாது. இதுல சமாதானம் கிடைக்காது, இதுல நிம்மதி கிடைக்காது. எங்கேயோ ஒரு விரக்தி. எல்லாம் போவேன், எல்லாம் செய்வேன். சில இடங்கள்ல நல்லா புகழ்ந்திருக்கிறாங்க, மாலையெல்லாம் போட்டிருக்கிறாங்க, போத்து போட்டிருக்கிறாங்க, அப்பவே பேர் எழுதி போர் போட்டிருக்காங்க. எத்தனையோ காரியம். இப்போ அது சர்வசாதாரணம் தானே, அன்னைக்கு அப்படி கிடையாது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. எல்லாம் மாறி எனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல. ஏன்னா அவர் ஒருவரால் மாத்திரம்தான் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியும். நண்பர்களோடு இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும், ஜாலியாக இருக்கும். நீங்க எந்த ஒரு பணியை செய்யும் போது அது சந்தோஷமாக இருக்கும். ஏசப்பா இல்லை என்றால் எல்லாமே விரக்தி தான். ஏசப்பா இல்லை என்றால் உங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி இருக்காது.
நான் எப்போதும் சொல்லுவேன், என்ன தெரியல, எனக்கு இப்ப ரொம்ப ஏசப்பா பத்தி பேசிக்கிட்டே இருக்கிற போல இருக்கிறார். ஏன்னா நாம என்ன அவருடைய சக்தியை வல்லமை நாம என்ன உணரலாம். யோசிச்சு பாருங்க, கையில்லாத மனுஷனுக்கு கை வருதுங்க. மூணு நாள் செத்த ஒரு பிரேதம், 3 நாள் சரீரம் எங்க இருக்கிறது? ஒரு கல்லறைக்குள்ள இருக்கிறது. இந்த 3 நாள் கழிச்சு அவர் வர, அப்படியே பையா வர, தகவல் சொல்றார், லாசரு மரித்து விட்டார். அவர் பதட்டப்படவே இல்லை. இயேசுவை இரட்சகராய் இயேசுவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் இந்த குணாதிசயங்கள்லாம் சில நேரம் வரணும். அது மரண தருவாயில் மரண கட்டுகளில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அது எழுப்பும். அல்லேலூயா. அது எழுப்பிடும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள ஊறணும், அந்த நம்பிக்கை ஊறணும். அது இயேசுவை பின்பற்றினாதான் வரும். வலையை கையில தூக்கிக்கிட்டு சின்ன பாலன் இயேசுவா அன்னை மரி சூசையா சொல்லிக்கிட்டு கொట్లాடி இருந்தா வராது. இயேசு தெய்வம். இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சிருஷ்டித்த சகல வல்லமையுள்ள தேவன் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். அப்பதான் பின்பற்றி போக முடியும். இயேசுவனுக்கு தெய்வமாக கூட சந்தேகப்படுறாங்க. இயேசு குமாரனுடைய கதை முடிஞ்சு போச்சு. குமாரன் இப்ப எங்க இருக்கிறார்? குமாரன் இருக்கிறாரா? இப்போ குமாரன் இல்லைங்க. இப்பொழுது அவர் மத்தியஸ்தராகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் உங்களை என்னை வந்து செஞ்சுட்டு இருக்கிறார், வழி நடத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக இருந்து அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். சீசர்கள்ட்ட சொன்னார், அதனால்தான் சீசர்கள்ட்ட சொல்றாரு. அப்படியே கண்ணீர் வேதனையோட பார்க்கிறாரு சீசர்கள். என்ன பாடுகளை அனுபவிக்க போறாங்களோ. போக உலகம் தராத சமாதானத்தை அன்பை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க எதை கட்டுறீங்களோ அதை நான் கட்டுவேன். இந்த அதிகாரம் யாருக்காவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு இருக்கிற நவீன ஊழியக்காரன் பேருக்கு குறை சொல்லிட்டு இருக்கிறான். இவெல்லாம் வளர்ந்தோரான்னு தெரியல. எங்க அவங்களெல்லாம் பற்றி பேசுறதுக்கு கடவுளை இலக்கெல்லாம் சில நேரங்கள் அந்த பைபிளை படிக்கும் போது அப்படி மனசு யாராவது எனக்கு வந்து பேரு அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் இவன் பேசுறது கூட எனக்கு என்னது இருக்காரு. பேரு யோக்கிய இருக்கா பாத்தீங்களா? ஊரடிச்சு உலகம் போட்டு இருக்கா பாத்தீங்களா? நம்ம பார்த்தாரு அவன் அந்த பேரை சொல்லும் போது பயமா இருந்துங்க. பேருக்கு பேரை சொல்லும் போது பயம் வரணுமா வரக்கூடாதா? வரணும். சகல அதிகாரங்களையும் எனக்கு தரல, பேருக்கு கொடுத்தாரு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்தாரு. பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்தாரு. யாருடைய எந்த திறவுகோலை? பரலோகத்தின் திறவுகோலை கொடுக்கிறார்கள். இதுல இந்த அதிகாரம் சாதாரண அதிகாரம் கிடையாது. பூமியில நீங்க எதை செய்வீங்களோ அதை நான் செய்வேன். நினைச்சிருந்தா அக்னி இறங்கி அவங்கள பிடிக்க வரவங்களெல்லாம் கொலை செஞ்சிருக்கலாம். பேதுருவால புரியுதா? அல்லேலூயா. செய்யல. ஏன்னா என்ன ஆவி உடையவர்கள் என்பதை பேதுரு, பவுல், யாக்கோபு, யோவான் அறிந்து கொண்டார்கள். அதனால ஒரு இடத்துல சோத்திரம் அவரு யாக்கோபு கேட்கிறாரு. யாக்கோபு யோவான் சேர்ந்து கேட்கிறாங்க, அக்னி இறங்கிடுவோமா? நல்ல புரிஞ்சுக்கிங்க, இறங்கிடுவோமான்னு கேட்கிறாங்க. கேட்கிறாங்கன்னா அப்பவே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 வேளை யாராவது அக்னி இறங்க
நீங்கள் என்ன ஆவியுடையவர்கள் இருந்துச்சு நிதானித்து பாருங்க. நான் இப்ப அக்கினியை இறக்கி அழிக்கிறதுக்கு வரல. பாவத்திலும் சாபத்திலும் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத என் ஜனங்களை மீட்பதற்காக மீட்பர் இயேசுவாக வந்திருக்கிறேன். என் சத்தத்துக்கு செவியுங்கள். ஏசப்பா சொல்றாங்க, வலையை போடணும். உலக பிரகாரமாக இருக்கிற கையில இருக்கிற வலையை தூக்கி என்ன செய்ய தெரியுமா? அந்த இடத்திலேயே போடுறீங்க. ஓடி போறாங்க. நிறைய வலைகள் நம்ம கையில இருக்கிறது. நிறைய வலையை நீங்க கொண்டு வச்சிருக்கிறோம். வலை நீங்க என்ன செய்யலாம்? இந்த வலை எதற்கெல்லாம் பயன்படுகிறது? ஆங்காங்கே பாத்தீங்கன்னா வலையை போட்டு மிருகங்களை பிடிப்பாங்க, அப்படிதானே? புறாக்கள், நல்ல குருவிகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வலையெல்லாம் போட்டு பிடிப்பாங்க. கண்ணி வச்சு பிடிப்பாங்க. வலையை போட்டு பிடிக்கிறது நிறைய பிடிச்சிடலாம். நான் பார்த்திருக்கிறேன். இந்த வலைகளை போட்டு என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த சின்ன மீன்கள் எல்லாம் போட்டு அப்படியே வச்சு என்ன செஞ்சிருவாங்க? அப்படி லவக்கு தூக்கிடுவாங்க. அப்ப நம்ம கிட்ட நிறைய வலை இருக்குது. வலை இன்னொரு விதத்துல பார்த்தா அது கண்ணி. அந்த கண்ணிக்குள்ள ஒரு மீன் மாட்டியாச்சுன்னா என்ன செய்யாது? வெளியே வராது. அது செத்து போயிடும். மனசு என்ன கண்ணி வைக்கிறவனா தான் இருக்கு. எவன் குடும்பத்துக்கு கண்ணி வைக்கிறது? எவன் வீட்டை ரெண்டா உழைக்கிறது? சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறது சிலவங்களுக்கு பிடிக்காது. தெரியுமா உங்களுக்கு? கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. பிள்ளைகள் ஒரு குடும்பமும் சமாதானமா ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்காது. அது ஒரு ஆண் கண்ணி வச்சுருவாங்க. ஏதாவது ஒரு கண்ணி வச்சுருவாங்க. மனிதன் இன்னைக்கு ஏதோ ஒரு வலையை கொண்டுட்டு தான் தெரியலாம். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. எண்ணாகமத்தின் புஸ்தகம், சாரி, நீதிமொழிகள் 12:12 வாசிங்க. நீதிமொழிகள் 12:12. நீதிமொழிகள் 12:12 வாசிங்க. துன்மார்க்கன் என்ன வலை? துஷ்டருடைய வலையை விரும்புகிறார். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். எவ்வளவு சூப்பர் வாசனம் பாருங்க. துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறார். அந்த வலையை தான் கீழே போட கத்த சொல்ற. துன்மார்க்கன் துஷ்டத்தனமான காரியங்களை செய்கிறவர்களை விரும்பும். 11 சகோதரர்கள் ஒற்றுமையா இருந்தார். ஒருத்தர் மாத்திரம் தனியா இருந்தார். யோசி. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்மார்க்கன் துஷ்டர். துஷ்டர் தீவினைகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? பிணைத்துக் கொண்டே இருப்பான். துஷ்டர்கள் துஷ்ட மனிதன் என்று சொல்லுவார்கள். துஷ்டர் என்றால் எதற்குமே ஆகாது. துஷ்டர். இந்த துஷ்டர் யார் என்பதை குறித்து எண்ணாகமத்தின் புஸ்தகத்தை எடுங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16:26 நம்ம அந்த துஷ்டனை குறிச்சி பக்கம் 192 192 16 வாசிக்க பார்ப்போம். அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் பாரிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி, கடைசி காலத்துல நல்ல சபையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. துஷ்ட சபைக்கெல்லாம் போகாதுங்க. புரியுதா? ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. இதுல துஷ்டனுடைய உபதேசங்களை கேட்காதுங்க. இன்னைக்கு துஷ்ட உபதேசம் நிறைய வந்திருக்கிறது. ஒருத்தர் சொல்றான், ஒரு ரொம்ப மனசுக்கு எனக்கு சங்கடமா இருக்கிறது. ஆமா, பரலோகமே கிடையாதுங்கிறது மாதிரி பேசுறான். உசுரடிக்கிறாங்க மக்கள். ஒருத்தர் கவல் போட்டிருக்காங்க,
எத்தனையோ இடத்துல பூமி எதிர்த்து வருகிறது, கட்டணை இடிக்கிறது. இயேசுவே இந்த கட்டணை இடிக்கிறார். சென்னை பட்டணத்துல பாத்தீங்கன்னா, சென்னை பட்டணம் ஒரு குரூப் இருக்கு பாருங்க, மாதாமணியர். அவங்களுக்கு மண்டையும் அவங்களுக்கு பேச்சும் அவங்களே என்ன செஞ்சிருவாங்க. நம்ம அளவுக்கு பார்த்தா வந்துட்டு இறங்கிட்டு. அந்த நாட்களில் பைபிளும் எழுத்தறிவும் தெரியாதவர்கள் தேவனிடத்தில் இருந்து பெற்று அவர்கள் பிரசங்கம் பண்ணினபடியினால் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவராக இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அநேக பரிசுத்தவான்களுடைய ஸ்டோரி நீங்க வாசிங்கன்னா அவங்களுக்கு வந்து படிப்பறிவு கிடையாது. ரெண்டாவது ராஜன் தாஸுடைய தரப்பருக்கு பள்ளிக்கூடம் என்னன்னு தெரியாது. ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? எப்படி இந்த ஞானங்கள் வருகிறது? எப்படி இந்த அறிவு வருகிறது? என்ன நினைச்ச எனக்கே திருப்பி வரும். மொத்தத்தில் பாத்தீங்கன்னா நான் ஒரு கும்பிட்டேன். உங்க அளவுக்கு எனக்கு பைபிள் தெரியாது. உங்க அளவுக்கு எனக்கு பைபிள் தெரியாது. நான் உண்மையை சொல்றேன். உங்க அளவுக்கு எனக்கு பைபிள் தெரியாது. டாக்டர் ஒரு வசனத்தை நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் தெரியும், எனக்கு இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் கூப்பிட்டாரு, பின்னாடி போன எங்க என்ன பேசுற சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல பைபிள் காலேஜுக்கு போயிருந்தேன். பைபிள் காலேஜில் குறை சொல்ல விரும்பல. அது போகிறது ஒருத்தர் போகாதது. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடு. 3 மாசம் ஊத்தி மூடிட்டேன். ஒரு நாள் ஒரு தரிசனம், உனக்கு உன்னோடு நான் இருந்து உன்னை போதித்து உனக்கு நான் என்ன செய்வேன் நடந்தேன். அதான் வாக்கு தத்துவம். ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல நீ மறந்து எங்க வந்து உட்கார்ந்து படிக்க வந்திருக்காரு. இங்க நீ ஒன்றும் படிச்சுக்க மாட்டேன். பார்த்தா நான் முட்டமா இருக்கோம். எக்ஸாம் டைம்ல எனக்கு முட்டை. முதல் ரேங்க், 2ஆம் ரேங்க், 3ஆம் ரேங்க் எடுத்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் முட்டை பரவாயில்லை. ஆனாலும் கொஸ்டின்கள், சில கொஸ்டின்களுக்கு நூதனமான பதில் சொல்லு. அல்லேலூயா. பயங்கரமா சொல்லு. மிரட்டு இருப்பாங்க. ஆதாம ஏவாளை பத்தி ஏதாவது கேட்கிறாங்கன்னா ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆன்சர் சொல்லுவாங்க. நான் சொல்லுகிற ஆன்சர் அது ஜீவன் உள்ள ஆன்சரா இருக்கும். ஆனா எனக்கு இந்த ஏட்டுக்கல்வி வராது. 10 நாளே மிரண்டு போயிருந்தாங்க. சொன்னாரு, கர்த்தருடைய மனிதன் இவன் தேவனுடைய ஊழியக்காரனா வருவாங்க. என் பெருமைக்கு பேசுறது ஒண்ணுமே தெரியாது. ஒரு ஜோப் பண்ண தெரியாது. இன்னைக்கு ஜோப் பண்ண தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு ஜோப்லாம் பண்ண தெரியாது. நிறைய பேர் ஜோப் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு அழகா ஜோப், அவ்வளவுதானே. எனக்கு அப்படிலாம் ஜோப் பண்ண தெரியாது. ஒன்னே ஒன்று எனக்கு தெரியும். நான் ஜெபித்தால் என் இயேசப்பா அந்த ஜெபத்தை கேட்டு எனக்கு இறங்குவார். எனக்கு நயவசனிப்பா ஜோப் பண்ண தெரியாது. இயேசப்பா சொல்லி கூப்பிடுவேன். புரியுதா உங்களுக்கு? இயேசப்பா இறங்குவார். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்யுங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அல்லேலூயா. மற்றபடி எனக்கு என்ன செய்ய தெரியாது. ஆமா, கர்த்தாவே நீங்கள் இறங்கி வந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து அடித்து உடைத்து உருக்கி அடுப்படி பேச தெரியாது. அவ்வளவுதான். நம்ம என்ன, நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கு? அப்பா பார்த்தாச்சுன்னா அடிச்சு நூறுக்கு சில ஜபங்களெல்லாம் கேட்டா அப்படியே என்ன துள்ளி குதிச்சு மேல்நாடுல இருந்து சாடிடலாமா அப்படி எனக்கு நானே சிலர் பார்த்துட்டே இருப்பேன். ஜபம் பேசுற நயம் வசனிப்புல இல்லை. தேவனுடைய
காதுகளுக்கு அந்த சத்தம் கேட்கணும். அல்லேலூயா. ஓடு அலர்ந்தா கூட தேவன் கேட்க மாட்டாருங்க. நல்லா புரிஞ்சுடுங்க. எல்லாமே நம்ம ஒரு தவறான இதுலதான் போயிட்டு இருக்கிறது. எல்லாமே போயிட்டு இருக்கிறது. நம்ம என்னதான் குப்பாடுபட்டாலும் தேவன் கேட்பார்னு கேட்டா கேட்க மாட்டார். அதற்காக சத்தம் போட்டு ஜெபிக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆலயத்தில் கூடும்போது சத்தமாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நான் சொல்லுவதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஓடு அலறிதான் ஒரு பிசாசை துரத்த வேண்டும் என்பது அல்ல. ஏசப்பா நம்மளோடு இருக்கும்போது 4 சொடக்குது. கவுண்டிங் 4 சொடக்குது. அது போயிடும். நான் சொல்றது புரியுதா? ஏசப்பா உங்களோட இருக்கும்போது நீங்க ஒரு வீட்டுல போய் கால வச்சாலே ஆசீர்வாதம். நீங்க ஜெபிக்கட்டா, நீங்க அந்த வீட்டுல போய் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கா. ஆமா, நீங்க உட்கார்ந்துட்டு உவாதம் போட்டுட்டாங்க. என்ன செய்யணும்? ஒரு தேவ மனுஷன் ஒரு தேவ பிள்ளையும் ஒரு வீட்டுக்குள்ள கால வச்சாலே அந்த பிசாசுகள் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடும். தேவ மனுஷன் இங்க வந்து விட்டார், தேவ மனுஷங்க வந்துட்டாங்க, இனி என்னால இருக்க முடியாது. அந்த பிரசன்னமும் அந்த மகிமையும் என்ன செய்யும் தெரியுமா? அங்க அந்த வீடு முழுவதும் நிரம்பி இருக்கும். அந்த தேவ மனுஷன் வெளியில போன உடனே அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன செய்வாங்க? இந்த வலையை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. இப்ப புரியுதா? பிசாசுக்கு தேவை ஒரு மனிதன். 3 பேரை செலக்ட் பண்றாங்க பாருங்க. அடுத்த வசனத்துல நீங்க வாசிக்கண்டா, நீங்க தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் வாரி கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்கள். கடைசி காலத்துல கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள ஊழியர்களும் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். பயங்கரமான அற்புத அடையாளங்களும் கடைசி காலத்துல நடக்கும். எப்படி மோசே அற்புத அடையாளங்களை செய்தாரோ அதை விட பவரான அற்புத அடையாளங்களை பைபிள் சொல்லுது கடைசி காலத்துல கள்ள அப்போஸ்தலர்கள் செய்வார்கள். பைபிள் சொல்லுதுங்க. நான் சொல்ல வெளிப்படுத்துற விசேஷம் சொல்லப்படுகிறது. வானத்திலே இருந்து ஒரு ஊழியக்கார அக்னியை இறக்குனா இந்த கள்ள அப்போஸ்தலன் அக்னி இறக்குவான். இவன் தீர்க்கதரிசனம் சொன்னா அவனும் சொல்லுவான். இவங்க அற்புதங்களை செய்தா அவங்களும் செய்வாங்க. கடைசி காலத்துல தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், தேவனுடைய பிளானை உடைத்து போடுகிறவர்கள். நல்லா புரிஞ்சுடுங்க. நான் சபை எப்படி நடத்திருக்கேன் தெரியுமா? பிளானிங்கே கிடையாது, திட்டமிடுதலே கிடையாது. 5 வருஷத்துக்கு பிறகு இப்படி இருக்கிற இதை எதுவுமே நான் யோசிக்கிறது கிடையாது. காலையில நான் முடிச்சாதான் மனிதன். அல்லேலூயா. நான் எப்பவும் சொல்லுவேன், ஏசப்பா பிளான் பண்ண மாட்டேன். பிளான் பண்ணி நாசமா தான் போறேன், திட்டம் போட்டு நாசமா போறேன். இனி நீங்க தான் நடத்தணும். அது எந்த விதத்துல எப்படி கொண்டு போறீங்களோ கொண்டு போங்க. அல்லேலூயா. ஆனா ஒண்ணு, என்னை இந்த சபை விட்டுறக்கூடாது. ஒரு காலம் விட்டுறாங்க. நான் உண்மையா சொல்றேன், இது என்னுடைய ஜெபம். ஏன்னா நான் மனுஷன், என்னால எதுவுமே செய்ய முடியாது. மலை எல்லாம் கூடும். கடைசி காலங்களில் எழுப்புவார்கள். கள்ள வலையை கொண்டு வருவான், வீசுவான். வா எங்க போறா? வெளிபாட்டு ஐயோ அவன் அந்திகிருத்த அவன் பிசாசு, அவன் கிறிஸ்துமஸ் கிடையாது சொல்லுவாங்க. இப்ப புரியா? மக்களுக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? கூத்தடிக்கணும், கொண்டாடணும், கொடை உடைக்கணும், திங்கணும். இது எங்க போய் முடியும் தெரியுமா? சொல்லட்டா, வேசித்தனத்திலையும் விபச்சாரத்திலையும் போய் முடியும். எதுல போய் முடியும்? வேசித்தனம் விபச்சாரத்துல போய் முடியும். தின்னுங்க, கொண்டாடுங்க உங்க வீட்டுக்குள்ள. கணவன் மனைவி நல்ல பொங்கி சாப்பிடுங்க, சந்தோஷம் வரும். சபைக்குள்ள ஒரு விருந்து, சந்தோஷமாயிருக்கும். நான் சொல்றது புரியுதா? நம்முடைய எண்ணங்கள் இன்னைக்கு வேற லைன்ல போயிட்டே இருக்கிறது. நீங்க என்ன ஒரு அஞ்ஞானிகளோட நீங்க அதை போகும்போது
நண்பர்கள் எல்லாம் கொண்டு வச்சு வீட்டில் கொடுத்தீங்க. பேப்பர்ல வாசிக்கிறீங்களா? நண்பனின் மனைவி நண்பன் கூட்டி சென்று விட்டார். வாசிக்கிறீங்களா? தெரியும். நாங்க சைலண்டா நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லாம் தெரியும். என்னோட நல்லா தெரியும். பழத்துக்கு கொட்டை போட்டு முளைக்க வைக்க முடியாது. நம்ம எல்லாம் தண்ணியிலே எண்ணெய் எடுப்போம். புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் ஒரு அளவு உண்டு. மனுஷன் சந்தோஷமா இருக்கக்கூடாதான்னு கேட்டா சந்தோஷமா இருக்கு. நீங்க மகிழ்ச்சியா இருக்கு. தேவன் அதை விரும்புகிறார். ஆனால் அந்த மகிழ்ச்சியை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதுல ஒரு நிதானம் நமக்கு. இங்க பாருங்க, தேவ திட்டத்தையும் சித்தத்தையும் எதிர்த்து நிற்கிறாங்க 3 பேர். யாரெல்லாம்? கோராகு, தாத்தான், அபீராம். 3 பேர் தேவனுடைய பிளான் உடைக்கிறாங்க. கானான் தேசத்துக்கு போகணும், பரலோக ராஜ்யத்துக்கு ஜனங்களை கூப்பிட்டு போகணும். ஆனா இவன் நினைக்கிறான், இல்ல எகிப்தின் பாரம்பரியங்களை உள்ள கொண்டு வரதுக்கு போறாங்க. யாரு? ஒரு கூட்டம். இங்க பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் நீங்க வீட்டுல போய் ஒரு 5 அதிகாரங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கிற 15 இதெல்லாம் நீங்க தயவு செய்து வாசி பாருங்க. கூட சேர்ந்தது அவ்வளவு பிரபலமானவர்கள் சேர்ந்தாங்கன்னு சொல்லுது. இன்னைக்கு பிரபலமான ஊழியர்கள் தான் கிறிஸ்தவத்தை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? எங்க பிசாசுக்கு யார் தேவை நீங்க நினைக்கிறீங்க? பிரபலமான ஊழியர்கள் தான் தேவை. புதுசா கதை விடுறான். புதுசா மக்களை சிந்தனைகளை அவங்க திருப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரபலமானவர்கள் கடைசி காலத்தில் இந்த பிரபலம் சொல்லக்கூடியவர்களை வச்சுதான் சாத்தான் முழு கிறிஸ்தவத்தை வஞ்சிப்பான். நீங்க அதை நல்லா தெரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்கள். இது அவர்கள் மாத்திரம் ஒரு கூட்டத்தை சேர்க்கிறார். அந்த கூட்டமும் பிரபலமானவர்கள். ஒரு முறை ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டம் நடந்து பாருங்க. அதையும் சொல்றேன். ஒரு 10-15 ஊழியக்காரங்க கான்ஃபரன்ஸ் நடக்குது. அப்போ ஒருத்தன் கமாண்ட் அதிலே போட்டுருக்க, ஏசப்பா துடிக்கிற ஒரு பூமி எதிர்த்து வந்து இங்க ஒரு பண்றாத மொத்தமா பேரு கிறிஸ்தவ பிள்ளையரா. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். கடைசி காலத்துல தேவ சித்தத்தை எதிர்த்து நிற்கிறவன் யாரு? துஷ்டர். தேவனுடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் எதிர்த்து நிற்கிறவன் யாரு? துஷ்டர். தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் ஏசப்பா எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஆனா அவர் சொல்லாததெல்லாம் நல்லா செய்யணும். கிராண்டா செய்யும். நம்ம வாழ்க்கை அப்படி ஆகிவிட்டது. அந்த மைண்ட் செட்ல நம்ம கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இயேசுனா இப்படிதான் இல்லைங்க. நீங்க இயேசுவை இன்னும் அறியவில்லை, சரியாக அறியவில்லை. இயேசுவை ஒரு மனிதன் முழுமையாக அறிஞ்சாச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? சுருக்கமா இந்த உலகத்தை பார்த்தா அவர்களுக்கு குப்பையானது. உலகோட பரியாசப்படும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு 1 கோடி ரூபாய் ஒரு காரை வச்சிருக்காங்கன்னா அதை கண்டு அவங்க விரட்டு போக மாட்டாங்க. காரோட அடக்க பண்ண போறாங்க. ஏங்க அவனுக்கு தான் பயம் கூடுதலா இருக்கு, அவனுக்கு தான் ஆசை கூடுதலா இருக்கு. ஒண்ணு இல்லாதவனுக்கு ஒண்ணுமே இருக்கு. அல்லேலூயா. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஐயோ சாவு நேரத்துல ஐயோ 1.5 கோடி ரூபாய் காரு. எத்தனை கோடி? 1.5 கோடி. நான் கேள்விப்படுறேன். பல போதவர்கள் இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல கார் வச்சிருக்கிறாங்க. கடைசி காலம் இப்படித்தான் இருக்கு. எகிப்துல இருக்கிற பாரம்பரியங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? சபைக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். கொம்பு நியாய பிரமாணம் முடிஞ்சா முடியலையா? நமக்கு நியாய பிரமாணத்துக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? இல்லல. ஆனா இப்ப புதுசா ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கொம்பு எடுத்து ஊதுறா. மாட்டு கொம்பு எங்கேயா இருந்து இறம மாட்டு கொம்பா எந்த ஒரு கொம்பை கொண்டு வந்து ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க. எழுப்புதலா அது ஊதும் போது
நம்ம கையில கொடுத்திருக்கிறார். 3 பேரை எதிர்த்து நிற்கிறார். மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக. தேவன் இவர்களோடு தான் பேசுவாரா, எங்களோட பேச மாட்டாரா? பேசுவார். தேவன் எல்லா மனுஷனோடும் பேசுவார். ஆனால் ஒரு மனுஷனோடு குறிப்பிட்டு பேசுவார். அல்லேலூயா. இதுதான் உண்மை, சத்தியம். நீங்க பைபிள்ல நீங்க எங்க எடுத்து வெளிப்படுத்தின விஷயத்தை வரைக்கும் எடுத்து வாசிச்சாலும் அதான் உண்மை. எல்லா மனிதரோடு பேசுவார். எல்லா மனுஷனோட கர்த்தர் இருக்காரான்னு கேட்டா இருக்கார். அன்னைக்கு இருந்த 3 பேரோடு தேவன் இருந்தது உண்மைதான். இவர்களோட கர்த்தர் பேசுறது உண்மைதான். இவர்களும் தீர்க்கதரிசிகள் தான், இவர்களும் ஊழியக்காரர்கள் தான். ஆனால் இவர்கள் எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாக இருந்தார்கள் தெரியுமா? தேவ சித்தத்தை எதிர்க்கிறவர்கள். இயேசு இந்த பூமிக்கு வந்துடவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. இயேசு இந்த பூமிக்கு வந்துடக்கூடாது, நாம என்ன நல்லா அனுபவிக்கணும், நல்ல ஜாலியா இருக்கணும், யுத்தங்கள் வந்துடக்கூடாது, பூமி எதிர்ச்சிகள் வந்துடக்கூடாது, ராஜ்யத்துக்கு ராஜ்ய பிரச்சனை வந்துடக்கூடாது. உபவாசம் போட்டு ஜெபம் பண்றோமா இல்லையா? ஏன் பண்றீங்களா இல்லையா? 12 மணி நேரம் 24 மணி நேரம். அப்ப தேவனுடைய வருகையை தடுக்கிறவா தடுக்கலையா? தடுக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கடைசி காலத்துல யார் நினைச்சாலும் தேவ சித்தத்தை ஒண்ணு பண்ண முடியாது. ஒரு ப்ளீஸ் பண்ணலாம், ஒரு ப்ளீஸ் பண்ணலாம். ஆபிரகாம் போறாரு, ஏசப்பாட்ட கேட்கிறாரு ஆபிரகாம், ஆண்டவரே ஒரு 10 ஒரு 50 நீதிமான் இருந்தா எங்க ஊரை விட்டுருவீரா? ஆபிரகாமுக்கு கண்கள் திறக்கப்படுகிறது. பார் நீதிமான் எல்லாம் பார். நீதிமான் எல்லாம் நேற்றுக்கிழமை என்ன செய்யறான்? நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தண்ணி எடுத்து என்ன செய்யறான்? குப்புறா விழுந்து கிடக்கு. நீதிமான் எல்லாம் என்ன செய்யறான்? சர்ச்சு முடிஞ்ச உடனே போய் என்ன செய்யறான்? ஆமா, ஊர் ஒம்பு, அடுத்த ஒம்பு, அடுத்த குடும்ப ஒம்பு. சர்ச்சு முடிஞ்ச பிறகு அப்படிதான். நிறைய இடத்துல நம்ம சர்ச்சு கொள்ளலாம், நிறைய இடத்துல சர்ச்சு முடிஞ்ச உடனே கோயில் தாண்டி கிடக்கும். அதாவது அசிங்கத்துக்கு உச்சக்கட்டம். கேவலமா இல்லை, கேவலமா இருக்கு. முதல்ல நமக்கு கூச்சம், நம்ம அடுத்தவங்களை பத்தி அடுத்தவங்க யாரையுமே பார்த்தாலும் யாரையும் இது பண்ணக்கூடாது. நம்ம வந்திருக்கிறோம், ஏசப்பா நமக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நானும் என் வீட்டாரமோ என்ன செய்வோம்? கர்த்தரையே சேவித்து ஆசீர்வாதமா ரட்சிக்கப்பட்டு நல்லா இருக்கணும். என் பொட்டாட்டி பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் கணவன் என் குடும்பம் நல்லா ஆசீர்வாதமா இருக்கட்டு, என் பெற்றோர்கள் நல்லா இருக்கட்டு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்தி புதுசா வந்தவங்களை அவங்களை விசாரிச்சு கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அப்படி இறங்கி எங்க பாஸ்டர் நினைக்கவே கிடையாது, கலக்குவார், பிடிக்கிறார், பிடிக்கி கொண்டு வருகிறார். சும்மாவே தேர்தல் விட்டோம் இல்லையா? வந்த முதல்ல அவருக்கு நகையெல்லாம் பிடிக்காது, கலக்குவார். அப்ப இவங்க என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே எங்கேயாவது கழிப்பிட்டு நகையெல்லாம் கலத்தி அவன் வாங்கிடுவாரோ, உண்டியில போட சொல்லிடுவாரோ, அப்படி நிறைய இடத்துல நடக்கல. எத்தனை பேர் நகைகளை தேவைப்படுத்தீங்க? நான் கேட்கிற ஒரு கொஸ்டின். அல்லேலூயா. தைரியமா என்னால நிக்க முடியும் சொல்ல முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்களே அதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்க குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயமுறுத்தி அவர்கள் போக போக இயேசுவின் சுவிசேஷத்தை அவர்கள் அறிந்து கொள்வார். நம்மளே திருந்தால் கலந்து கட்டு குடித்தவராக நம்மளே உட்கார்ந்து வேற எத்தனை வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் புதுசா வந்திருப்பாங்க, கொஞ்ச நாள் தான் வந்திருப்பாங்க.
அவங்க தொடரும். ஜீவனுள்ள தேவனுடைய அபிஷேகம் அவர்களை தொடும்போது நம்மளை விட அவங்க பயங்கரமா இருப்பாங்க. அல்லேலூயா. நாம நினைக்கிறது மாதிரி அல்ல. ஒரு சாட்சி நான் சொல்லட்டா, நம்ம தங்கச்சி இருக்கிறாங்க, நம்ம ராஜனுக்கு போய் நம்ம காசு என்னாச்சுங்க வரல. நான் அந்த பிள்ளைகிட்ட ஒரு நாள் கூட இயேசுநாதன் சொந்த ரட்சகர், நீ கும்பிடுறதுல பேரி நீங்கெல்லாம் போகக்கூடாது, இங்கதான் வரணும். ஒரு நாள் நான் சொல்லியிருப்பேன். ஆனா எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் இந்த பிள்ளையை ரட்சிப்பார்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. சில நேரங்களில் நமக்கு தெரியும். காரணம், நம்ம போன உடனே என்ன செய்வானா, நம்ம பிள்ளைதான் வந்து உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கும். ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம அவங்களுக்கு சொல்லும்போது கேட்டுட்டே இருக்கும். சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் குடும்பமா எடுக்கல. அப்படிலாம் உனக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீ எடு, கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வேலை வச்சிருக்கும் போது அவங்க எடுப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைமிங் கொடுத்திருப்பாங்க. அந்த டைமிங்கை விட்டுறக்கூடாது. அந்த காலத்தை விட்டுட்டீங்க பரிதவிக்கப்படுவீங்க. தேவன் கொடுக்கிற சமயம், நாட்கள், நேரங்கள் அது திரும்ப கிடைக்காது. நீங்க எங்க ஒன்றாலும் கிடைக்காது. நீங்க எந்த பாத்திரத்தை ஒன்றாலும் கிடைக்காது. சீரோல வந்து நிப்பீங்க, சீரோ பூஜ்ஜியத்துல நிப்பீங்க. இங்க இருக்கிற சமாதானம் கிடைக்காது, இங்க இருக்கிற சந்தோஷம் கிடைக்காது, இங்க இருக்கிற ஐக்கியம் கிடைக்காது, இங்க இருக்கிற ஆசீர்வாதம் கிடைக்காது. அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய உடன்படிக்கை. நாம எப்படிப்பட்ட சபை தெரியுமா இது? இந்த சபை மோசேயுடைய உபதேசத்தினாலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலும் கட்டப்பட்ட சபை. இந்த 3 பேரால் வந்த சபை அல்ல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்க விஷயம் தெரிஞ்சவங்க, இது பாரம்பரிய சபை அல்ல. புரியுதா உங்களுக்கு? இது கான்ஸ்டன்டின் சொல்லக்கூடிய அறிந்தவர்கள் வரலாறுலாம் போய் படிங்க. கூகுள் எல்லாம் கையில இருக்கு, எல்லாம் போய் படிச்சு பாருங்க, நல்லா படிங்க. சபை எங்கிருந்து வந்ததுன்னு தெரியும். இன்னைக்கு இருக்கிற எல்லா சபைகளும் மனிதனால் வந்த சபை, தேவனால் கட்டப்பட்ட சபை கிடையாது. மனுஷ கொள்கைகளினாலும் மனிதனுடைய சுயத்தினாலும் மனுஷன் ஜாலியா சந்தோஷமா இருக்கிறதுனாலும் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு கோட்பாடுகளும் ஒரு சபையை உருவாக்கணும், ஒவ்வொரு ஸ்தாபனத்தை உருவாக்குறாங்க. இன்னைக்கு ஸ்தாபனங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய கொள்கையினால் ஒரு சபை எழுப்புகிறது என்றால் அந்த சபை நாசமா போய் அந்த சபைக்குள்ள இயேசு இருக்க மாட்டார். இன்னைக்கு பாருங்க, பல சபை இருக்கிறது, ஆயிரக்கணக்கான சபை இருக்கிறது, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. சபையில இயேசு இருக்கிறாரா? இல்ல. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? இல்ல. எல்லாம் என்ன செய்யலாம்? மியூசிக் அடிச்சு ரெண்ட கண்ட 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 கரண்ட் வைத்தா இதுதான் நம்ம அபிஷேகம். இப்ப புரியுதா? இயேசு இருந்தா எப்படி இருக்கு தெரியுமா? அந்த இடம் பிரசன்னத்தினால மூடி இருக்கு, அந்த இடம் மகிமையினால மூடி இருக்கும், அந்த இடம் வல்லமையினால மூடி இருக்கும், அந்த இடம் அக்கினியினால் நிறைந்திருக்கும். அங்கே சந்தோஷம் இருக்கும், அங்கே சமாதானம் இருக்கும், அங்கே பிரிவினை இருக்காது. இது மோசேயுடைய சபை. மோசே சீனாய் மலையில போய் தேவனால் கொடுக்கப்பட்ட கற்பனையும் கட்டளைகளிலும் கட்டப்பட்ட சபை. அதைத்தான் அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. உலகத்தில் இருக்கிற சபைகள் எல்லாம் நீங்க போய் கிறிஸ்துவ வரலாறு வாசி பாருங்க. ஒரு மனிதனால் துவக்கப்பட்ட சபை, மன்னரால். ரோமன் கத்தோலிக் என்ற ஒரு சபை இருக்கு, அப்படிதானே? அதுக்கு பேர் என்னது? ரோமன் கத்தோலிக். இந்த சபை யாரால உருவாக்கப்பட்டதுன்னு கூகுள போய் தேடிப்பாரு. ஒரு மன்னனால உருவாக்கப்பட்ட சபை. அப்போஸ்தலருடைய உபதேசங்கள்ல வரல. படிங்க, இந்த பைபிளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை போய் நல்லா படிங்க, கண்ணை திறந்து படிங்க. அப்போஸ்தலருடைய
படிங்க, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை படிங்க, ஏசப்பாவுடைய உபதேசங்களை நல்லா படிங்க. ஏசப்பா ஸ்தாபனத்தை கட்டுவதற்கும் பிஷப்பை உண்டாக்குவதற்கும் உருவாக்குவதற்கும் வரவில்லை. புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சரி, அது இருக்கிறது, அது இருந்துட்டு போகட்டும். ஏசப்பா அதற்காக வரலங்க. அவர் வந்த நோக்கம் வேற. அந்த நோக்கத்தெல்லாம் விட்டுறோம். இங்க 3 பேர் நினைக்கிறோம், நாம ஒரு பிஷப்பா மாறணும், நாம ஒரு தலைவரா மாறணும். என்ன செய்வதற்கு? கட்சியை உடச்சை மாதிரி சபையை உட. இன்னைக்கு சபை எப்படி இருக்கு தெரியுமா? ஏதாவது 10 சபையை நீங்க பாருங்க. சபைகள் இன்னைக்கு புதுசா ஜனங்களை கொண்டு வர மாட்டாங்க. 50 பேர் வச்சிருக்கிறோம், என்ன செய்யும்? 50 பேர் வச்சிருப்பாங்க. அங்க ஒரு 2 பேர் பார்ப்பாங்க. திடீர்னு ஒருத்தருக்கு ஏசி இறங்கிடுவார். இறங்கி 24 மணிக்கு பேசுவார். அதுல சர்ச்சுக்குள்ள எவரா கூட்ட இருந்தாங்க அப்படின்னு பார்ப்பான். ஒருத்தர் வாயை பார்த்துட்டு வரும். அவன்கிட்ட சொல்லுவான், ஏசி 2 டெய்லி பேசுறாரு. 5 பேர் அந்த சமயத்தை 5 பேர் போய் பார்த்துருப்பாங்க. அந்த 5 பேருக்குள்ள சண்டை வந்து 5 பேர் பார்க்க மாட்டேங்க. இப்ப புரியுதா? சபை உருவாகக்கூடிய பெந்தேகோஸ்து லட்சணம் அசிங்கமாயில உனக்கு. அடுத்தவங்க கொண்டாட்டி அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது. நான் ஒரு கருத்து ஊழியக்காரரோடு இருந்தேன். ஒத்த விசுவாசியை அங்க இருந்து நவுட்டி கொண்டு வருது. ஏன்னா என் உடம்புல ஓடுறது நல்ல ரத்தம், நான் பிறந்தது நல்ல ரத்தம். தப்பா இருக்காது. சில நேரம் கொஞ்சம் அப்படி சொல்ல வேண்டியது இருக்குது. கொஞ்சமாவது உரைக்கும். ஒரு நபர் எந்த அளவுல அவருடைய இருக்கும் போதும் கட்டுப்பவரா இருந்தார், நல்ல வல்லமையா தான். ஆனா அவருக்கு அடங்கிதான். ஒரு நம்பர் வாங்க மாட்டேன், ஒரு போன் நம்பர் வாங்க மாட்டேன். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் அந்த மனுஷன் போய் கேளுங்க என்னை பத்தி. அதனாலதான் சொன்னாரு, அவர் எங்க இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்பார். அல்லேலூயா. ஒரு தகப்பன் ஆசீர்வதிக்கிறீங்க உங்களை. யாரும் துரோகம் செய்யக்கூடாது. இப்ப பாருங்க, துரோகம் ஆண்டவருக்கு போட்டு கடைசி காலத்துல இதெல்லாம் நடக்கு. நீங்க வேண்டாம் பாருங்க. துரோகம் செய்வதும் அநியாயம் செய்வதும் நமக்கு அது விளையாட்டு போல இருக்கும். ஒரு குடும்பத்தை கெடுத்து விட்டு சந்தோஷமா இருக்கிறது. கணவன் மனைவி பிரித்து விடுறதுல சந்தோஷம், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு சண்டை உருவாக்கி விடுறதுல சந்தோஷம், மாமியார் மருமகளை அடித்து சண்டை போட்டு வைக்கிறதுல சந்தோஷம். ஆனா ஒரு நாள் வரும், கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இப்படிப்பட்ட வலையை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம ஏசப்பாவை பின்பற்ற முடியும்? சொல்லுங்க, எப்படி பின்பற்ற முடியும்? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், அவருடைய எல்லா காரியங்களையும் கேட்கிறோம். வெளியே போனா ஆப்போசிட்டா நடக்கிறோம். யாரை கெடுக்கலாம், எவனுக்கு கெடுக்கலாம், எவன் குடும்பத்தை நாசாக்கலாம். இதுக்கா கர்த்தர் எப்படி உங்களை அழைத்திருக்கிறார்? இல்லங்க, 4 பேரை வாழ வச்சு சந்தோஷப்படுங்க. அவன் வாழ்றத பார்த்து சந்தோஷப்படுங்க. நீங்க எல்லாம் நினைப்பீங்க, இந்த பாய்களுக்கு யார் இவர் இப்படி வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு, இதெல்லாம் செய்யறாரு. ஓப்பனா சொல்லட்டா, ஒரு காலத்துல எனக்கு இப்படி யாரும் வாங்கி கொடுக்கல, எனக்கு யாரும் தங்கல. இந்த பிள்ளைகளை சாப்பிட வச்சு நான் சந்தோஷப்படுறேன். என் குணத்தை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் காரியங்கள் யாருக்கு தெரியா? ரொம்ப மூர்க்கமானவர், பாவம், யாருவாரு, இதுதான் தெரியும். உள்ளே யாருக்கும் தெரியாது. அதனால இன்னைக்கு இந்த குடும்பத்துல அப்படி வச்சிருக்கிறாங்க. என்னை விட நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவராங்க. நல்லா புரிஞ்சுக்க. என்னை விட நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. எல்லா இடங்களும் இப்படி இருக்காது. எல்லாம் பார்க்க வேண்டி இருப்பாங்க. கார் வாங்கிட்டாங்க, நானே கார் வாங்கல, இவன் கார் வாங்கிட்டாங்க. சோத்திரம் ஜோத்திரம் ஜோத்திரம் ஆண்டவரே ஜோத்திரம் ஜோத்திரம் ஜோத்திரம். தம்பி, இந்த காரை கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு இந்த கார், இந்த கலரை கர்த்தர் இருக்கும்போது நான் ஒரு விபத்தை பார்க்கிறேன். நீங்க போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு குறிக்கப்பட்ட ஏரியாவில் ஒரு ஆலமரம் இருக்கு. உங்க தெருவில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மரத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆவி ஆத்வாசமா இருக்குது. இடிச்சு பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் போச்சு. பயந்து என்ன செய்வான்?
என்ன வேண்டாம் உடனே பக்கத்துல அவரு ஏதாவது சொல்லுவாரு, அடுத்தது வீட்டுக்கு வருவோம் விட வேண்டாம். நீ காரணம் போதா நான் கூட்டி போகல ஆடா. நல்ல தகப்பை எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க நல்ல தகப்பை. அதனால எந்த காலத்திலையும் நீங்க சொத்து வாங்கிட்டீங்க, இடம் வாங்கிட்டீங்க, நீ பராமப்படுறீங்க, யாரு சொன்னாலும் சரி கர்த்தருக்கு அவங்களுக்கு கணக்கு கொடுக்கணும். நீங்க நினைச்சுக்கிட்டு நீங்க இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு முதல்ல கர்த்தர், இரண்டாவது என் பங்கு உண்டு. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், யாரையும் கொடுக்க மாட்டாங்க. சில நேரங்களை சொல்லலாம், இல்லாத நேரங்களில் வீணா ஏதாவது செய்யும் போது வேண்டாம், நமக்கு இந்த வீண் காரியம் வேண்டாம், கொஞ்சம் சேர்த்து வைங்க, இது இப்ப அவசியம் சொல்லலாம். பொறாமையில இல்லை, கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிக்கிற காசு விருதா போயிடக்கூடாது, நல்ல எண்ணம் தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நிற்க கூடாது, தேவனுடைய தீர்மானத்துக்கு எதிர்த்து நிற்க கூடாது. ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அது நடக்கட்டும், ஃப்ரீயா விடுங்க. கர்த்தரை நீங்க ஃப்ரீயா விடுங்க, அவர் உங்களை ஃப்ரீயா விடுவார். நாம அவரை பிடித்து நெருக்கிறவளா நமக்கு நெருக்கம், அவர் விட்டுங்க, அவர் சுதந்திரமா செயல்பட விடுங்க. நம்ம இன்னைக்கு ஏசப்பாவை ஏதோ இந்த பாத்தீங்கன்னா அந்த ஜீவமா பூத மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, ஒரு மகிமை உள்ளது. இறங்கி வந்துட்டாங்க வச்சிருங்களா, இந்த சர்ச்சுக்குள்ள அவர் முழுசா வந்து இறங்கி நின்றுட்டாரு வச்சிருங்களா, நமக்கு பரலோக சந்தோஷம். அல்லேலூயா. அவர் பறந்து அவர் வரையிறது, அவரை துரத்தி விட்டுறாங்க. இந்த பரிவிடமெல்லாம் அவர் நிறைஞ்சிருக்கணும், இடமெல்லாம் அவர் நிறைஞ்சிருக்கணும், ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த கட்டடத்தில் அவர் நிறைஞ்சிருக்கணும். தோத்துறா அவருடைய மகிமை இங்கிருந்து எல்லா பகுதிக்கும் கடந்து செல்லட்டும். அவருடைய பிரச்சனை இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் போகட்டும். இந்த பகுதியில் இருக்கிற மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படட்டும், குறி சொல்லுகிறவர்கள் ரட்சிக்கப்படட்டும், குற்றத்தனத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படட்டும், பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து கிடக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால் ரட்சிக்கப்படட்டும். அன்றைக்கு என்னை பரியாசம் பண்ணின ஊழியர்களும் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஊழியத்தின் விட்டவா ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். காலையில் எழும்புறேன், ராத்திரிப்பட்ட பாடம் கிடையாது. காலையில் வரும்போது திவ்யா என்ன கேட்கிறாய், மனைவி எப்படி போயிருவீங்களா, எப்படி போயிருவீங்களா, போய் பிரசங்கம் பண்ணிடுவீங்களா? பார்த்தீங்களா, பலவீனத்துல அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம் இறங்கிட்டே. ஹல்லேலூயா. நம்ப மாட்டேங்க, நான் போய் சொல்ல கேட்டாங்க, எப்ப தூங்குறேன்னு கேட்டாங்க, பட்ட பாடம் அப்படி மூச்சு போவாது பேச்சு போவாது. வரும்போது அப்படிதான் வந்து துப்பிலாம் வச்சுட்டு அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை நம் மத்தியில் இருக்கிறபடியினால் என்னை காலந்து வச்சிருக்கிறார். நான் முன்னிட்டு இருக்கிறது வெளியிற மனுஷனுடைய சக்தியான பலத்தினாலே கிடையாது. நேருட கேட்ட ஆண்டவரே, ஜனங்கள் பாவம், என் பரிசுத்தத்திலே நீதியிலே அல்ல, அவர்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். நான் போகணுங்க, என்ன அங்க போய் நிறுத்துங்க. எல்லாம் சாது போராட்டம், எவ்வளவு போராட்டம் தெரியுமா, எவ்வளவு ஆவிகளை நான் பார்த்தேன் தெரியுமா, என்னென்ன விதத்தில் அது போராடிச்சு தெரியுமா, சொல்ல முடியாது. எவ்வளவு போராடிச்சு அவருடைய இறக்கம். ஏன்னா ஒன்னே ஒண்ணு நமக்கு தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற நாமம். அவர் வாழ வச்சாலே எனக்கு அவர் தான் தெய்வம், அவர் கீழே தள்ளி விட்டாலே நமக்கு அவர் தான் தெய்வம். அவர் காரை தந்தாலும் தெய்வம், அவர் சைக்கிளை தந்தாலும் தெய்வம். அந்த சைக்கிளே இல்லாம நல்ல நடக்க பலம் தந்தா அதை விட மகிமையானது. உண்மைதானா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எழுப்போமா? ஸ்தோத்திரம். நல்ல தூக்க போட்டாச்சு. ஹல்லேலூயா. என்று 4 வசனம் இருக்கு.